நோன்பு முடிஞ்சு வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸும் செய்ய ஆரம்பிக்கல. பாப்பா அவங்க ஸ்நாக்ஸ் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நோன்புக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்ச பஜ்ஜி மாவு மிக்ஸ் இருந்துச்சு. அதை வச்சு இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி போட்டு கொடுத்துடலான்னு சொல்லி அதை தான் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு செஞ்சிட்ருக்கேன். நான் ஒரு வாழைக்காய் போதுன்னு தான் சொன்னேன். பாப்பா அவங்க 2 வாழைக்காய் எடுத்து கொடுத்தாங்க. ஒரு வாழைக்காயிலேயே 10, 15 பீஸ் வரும் அதில். இந்த பஜ்ஜி மாவு மிக்ஸ் வந்து இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யாராவது வீட்டுக்கு உறம்பறைங்க வந்தாங்கன்னா சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்க ஆசைப்பட்டு ஏதாவது கேட்டால் சீக்கிரம் பக்கவடை பஜ்ஜி மாவு வச்சு ஏதாவது பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒவ்வொரு சீட்டாக எடுத்து நம்ம இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹீட் இல்லாமல் இருக்கக்கூடாது, மீடியமில் இருக்கணும். இல்லைன்னா கருகி போயிடும், உப்பி வராது. நான் நோம்பிலேயே நிறைய பலகாரம்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டுமே செய்ய வேண்டாம்னு நினச்சா பிள்ளைங்க அது நோம்பு ஞாபகத்திலே இருப்பாங்க போல். ஈவினிங்கான ஸ்நாக்ஸுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானுமே இன்னியுமே நோம்பு நினைப்பில் தான் இருக்கேன். மதியானம் சாப்பிட்றக்கே தோணும். எண்ணெயில் போட்டதுமே திருப்பாமல் கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம திருப்பி போட்டால் தான் ஒட்டாமல் வரும். இப்போ எல்லா பஜ்ஜியுமே சுட்டு எடுத்துக்கிட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் டீயும் அடுப்பில் வச்சுருந்தேன், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. டீயும் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு கப்பு டீயும் வச்சு குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டேன். பாப்பா அவங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கும் கேட்டது செஞ்சு கொடுத்துட்டேங்கிற எனக்கும் திருப்தி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.